Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் ஹவு டு என்டர் த டிடிஎஸ் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அதுக்கு டிடிஎஸ்க்கு ஸ்டெப்பு எழுதிப்போம். டிடிஎஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் எழுதிக்கலாம். டிடிஎஸ்க்கு என்னென்ன ஸ்டெப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு 7 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோ. 1 2 3 4 5 6 7 ஸ்டெப். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா F11 அதில் எனேபிள் டிடிஎஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எனேபிள் டிடிஎஸ். முதல் ஸ்டெப்பு டிடிஎஸ் எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிடிஎஸ்ஸை எனேபிள் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு கிரியேட் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா கிரியேட் டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். அது எனேபிள் பண்ணால் தான் இது போட முடியும். என்ன எக்ஸ்பென்ஸோ அந்த எக்ஸ்பென்ஸுக்கு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு F11 டிடிஎஸ் எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டை எனேபிள் பண்ணணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் லெட்ஜர் டிடிஎஸ் லெட்ஜர்ஸ். டிடிஎஸ் லெட்ஜர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னாக்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் டிடிஎஸ் லெட்ஜரில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பென்ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டி லெட்ஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் லெட்ஜர், மொத்தம் டிடிஎஸ் டியூட்டி லெட்ஜர். ஸோ இந்த மாதிரி மொத்தம் நீங்கள் 3 லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், பார்ட்டி லெட்ஜர், அதுக்கப்புறம் இந்த லெட்ஜர், மொத்தம் 3 லெட்ஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் டிடிஎஸ் ஜேவி, அதுக்கப்புறம் டிடிஎஸ் ஜேவி பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ் டிடிஎஸ் பேமெண்ட்டு, பார்ட்டி பேமெண்ட் வச்சுக்கோ, பாஸ் பார்ட்டி பேமெண்ட்டு. அடுத்தது பாஸ் டிடிஎஸ் பேமெண்ட்டு. அடுத்தது டூ சலான் ரெக்கன்சிலேஷன். இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த 7 ஸ்டெப். ஸோ முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டேலியில் டிடிஎஸ் எனேபிள் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி F11 டிடிஎஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சி எனேபிள் பண்ண மாதிரி நீங்கள் டிடிஎஸும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இங்கே எனேபிள் டிடிஎஸ் எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இங்கே டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் நான் கொடுத்துருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே போட்டுக்கோ. அடுத்தது இங்கே டேன் நம்பர் கொடுத்துருக்கேன், ரெண்டும் போட்டுக்கணும். டேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேன் நம்பர். டேன் நம்பருங்கிறது லைக் பேன் நம்பர். மொதல் 4 ஆல்ஃபா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 சீரியல் நம்பர், கடைசியில் செக் டிஜிட். இந்த சிஹெச்இ அப்படின்னா சென்னைன்னு அர்த்தம், மதுரைனா எம்டியூ, திருச்சினா டிஆர்ஐ, இப்படி இருக்கும் மொதல் 3. 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோடைய முதல் லெட்டர் இருக்கும். அதே மாதிரி டிடக்டர் டைப்பில் இந்த இடத்துல இண்டிவிஜுவல் அப்படின்னு வரணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 2 தான் காட்டும், ஒன்று கம்பெனி அல்லது இண்டிவிஜுவல் ஹெச்எஃப். சப்போஸ் உங்களுக்கு டிடக்டர் டைப் வந்து பார்ட்னர்ஷிப் கம்பெனி, டிடக்டர்னால் யார் டிடிஎஸ் பிடிக்கிறனா அவன் தான் டிடக்டர். பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்னா F12 போய்ட்டு ஷோ ஆல் டிடக்டர் டைப், இதை வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லிஸ்ட்டு காட்டும். ஓகேவா? அப்போ பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்னா நீங்கள் ஃபேம் அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இப்போ வந்து இண்டிவிஜுவல் தான் இது, அதனால் இண்டிவிஜுவல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இந்த இடத்துல பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை. அடுத்தது செட்டு அல்லது ஆல்டர் டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் ரெஸ்பான்சிபிள். ஆக்சுவலாக டிடிஎஸ் ரிப்போர்ட் இதில் ஜென்ரேட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து யார் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ஆகட்டும் ஜிஎஸ்சி ஆகட்டும் யார் சைன் பண்ணுவான், அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இல்லை ஓனர், அவனுடைய டீட்டெயில் கொடுக்கணும். இங்கே உங்களுடைய பேர்லாம் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். ஸ்ரீனிவாசன், சன் ஆஃப் சந்தான கிருஷ்ணன், நான் வந்து இந்த கம்பெனியில் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கேன்னு வச்சுக்கோ. என்னுடைய பேன் நம்பர் DFZ PS 6362J. இந்த இடத்துல அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், 10/2. இந்த இடத்துல நேம் ஆஃப் த பில்டிங் கிடையாது. ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட். இதை கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட்டு, கமா. அடுத்தது ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சேட்பட் அப்படின்னு போட்டுக்கோ, கமா. டவுன் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, தமிழ்நாடு. மொபைல் நம்பர் ஓகே, எஸ்டிடி கோடு ஓகே, டெலிஃபோன் நம்பர் ஓகே, மெயில் ஐடி ஓகே. இதில் பாருங்கள் கீழே வந்து ஆல் த எபவ் டீட்டெயில் வில் பி யூஸ்ட்
ரிசீவ்ட் இன் சலான் ரிட்டர்ன் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து என்ட்ரு கடைசி வரைக்கும் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ டிடிஎஸ் எனபிள் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டெப் என்னது, எனபிள் டிடிஎஸ், எஸ், ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன நேச்சர் அப்படின்னா, நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்குறோம். ரெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000, அதாவது மாதம் 20,000க்கு மேலே போனால் டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ அதுக்கு முதல்ல ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார்முலா எப்படி பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், கேட்வே ஆஃப் டாலி கிரியேட்டு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் வந்து 194 IB அங்கே கொடுத்துருக்கேன் நான், அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணணும். டிடிஎஸ் ஆன் ரெண்ட் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் அட் த ரேட் ஆஃப் 10%. இந்த மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் டைப் பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கணும். செக்ஷன் வந்து 194 IB அப்படின்னு போட்டுக்கணும். பேமெண்ட் கோடு இதில் 1 கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 3 லெட்டர் 94I. சப்போஸ் 194C அப்படின்னா 1 கட் பண்ணால் 94C, அதுதான் வந்து பேமெண்ட் கோடு. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் கோடு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ 194 இருக்குது அப்படின்னா அந்த 194ல் 1 கட் பண்ணிட்டா அடுத்த 3 லெட்டர் வந்து பேமெண்ட் கோடு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 194 IBயில் 1 கட் பண்ணிவிடுங்க, 94I, அதுதான் வந்து பேமெண்ட் கோடு. ரெமிட்டன்ஸ் கோடு எல்லாத்துக்குமே 281 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டிடிஎஸ் உடைய சலான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டிடிஎஸ் உடைய சலான், டிடிஎஸ் உடைய சலான் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 281, இதுதான் வந்து ரெமிட்டன்ஸ் கோடு. எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 281 தெரியுதுங்க இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் கோடு. இந்த சலான் தான் இது. ஓகேவா? இதுதான் வந்து 281. இதில் அசஸ்மெண்ட் இயர் போட்டு நம்ம வந்து நம்முடைய டேன் நம்பரை மென்ஷன் பண்ணி நம்ம அசஸ்மெண்ட் இயரை போட்டு நம்முடைய டேன் நம்பர் நம்ம அட்ரஸ்லாம் போடணும். இதில் நான் சொன்ன இந்த பேமெண்ட் கோடு அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ செக்ஷன் 192னா 92A. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 194 IB ரெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், 194 IB ரெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா 94I அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ பேமெண்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 94I, இதை தான் மென்ஷன் பண்ணணும். இங்கே இருக்குது பேமெண்ட் கோடு. இந்த கோடை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ரைட்டா? ரைட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கேட்டகரியான கிடையாது, சிங்கிள் பில் வேல்யூ கிடையாது. இதுக்கு வந்து 10% ரேட்டு. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு மாத்திரம் த்ரெஷ்ஹோல்டு கொடுக்க முடியாது, பாக்கி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடுத்தா அந்த லிமிட் வரைக்கும் பிடிக்காது, அதுக்கு மேலே பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2,40,000க்கு வரைக்கும் ரெண்ட்டு வருஷத்துக்கு கொடுத்தா டிடிஎஸ் கிடையாது. உங்களுடைய மாத வாடகை 40,000ன்னு வச்சுக்கோ. 6 மாதத்துக்கு நீங்கள் ஹவுஸ் ஓனருக்கு 40,000 முழுசாக கொடுத்துட்டேன். 7வது மாதம் வரும்போது அந்த 6 மாத வாடகை சேர்ந்து 7வது மாதம் வாடகை 28,000, அதாவது 7 மாதம் வாடகை 2,80,000, அதுக்கு 10% 28,000 பிடிக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஓனர் கையில் 40,000 முழுசாக கொடுத்துட்டு 7வது மாதம் 40,000த்தில் 28,000 பிடிச்சிட்டு 12,000 கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஹவுஸ் ஓனர் என்ன சொன்னால், நீ கடையை காலி பண்ணிக்கிட்டா முடியுமா, இல்லை டிடிஎஸ் நீ கட்டு, இல்லை கடையை காலி பண்ணுமா, நம்ம கை காசு போயிடும். அதுக்கு பதிலாக மாதம் நீங்கள் 40,000த்தில் 4,000 பிடிச்சினே வந்தால் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ரைட்டா? ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், ரெண்ட்டுக்கு மாத்திரம் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது, பாக்கிக்கெல்லாம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ரெண்ட்டுக்கு நீங்கள் டிடிஎஸ் த்ரெஷ்ஹோல்டு லிமிட் கொடுக்காதீங்க. ஸோ இங்கே கொடுக்கலன்னா அது பிடிக்காது. ரைட்டா? ரைட்டு. என்டர் சேவ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்மேட் போட்டாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன, டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட், இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன, டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் லெட்ஜர். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா லெட்ஜரை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர், இன்னொன்று நான் டிடிஎஸ். அதாவது பேமெண்ட் வச்சுரு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் நேச்சர், இன்னொன்று நான் டிடிஎஸ் நேச்சர். டிடிஎஸ் நேச்சர்னால் 3 டிரான்சாக்ஷன் வரும், நான் டிடிஎஸ் நேச்சர்னால் 2 டிரான்சாக்ஷன் தான். அது என்ன 3 டிரான்சாக்ஷன் அப்படின்னா, முதல்ல எக்ஸ்பென்ஸை புக் பண்ணணும், அது கிரெடிட்டாக தான் புக் பண்ணணும். ஈவன் தான் நீ இமீடியட் பேமெண்ட் பண்ணால் கூட. கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு, பார்ட்டி அக்கௌண்ட் கிரெடிட், டிடிஎஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் ஜேபி, ரெண்டாவது பார்ட்டி ஜேபி, மூணாவது டிடிஎஸ் ஆன் ரெண்ட். ஸோ 3 ஜேபி போடணும். பூட்டிக்கிற நீ? ஸோ மொத்தம் 3 ஜேபி போடணும். என்னென்ன ஜேபி? எக்ஸ்பென்ஸ் ஜேபி, பார்ட்டி ஜேபி, அந்த பார்ட்டிக்கிட்ட பிடிச்ச டிடிஎஸ் ஜேபி. மொத்தம் 3 ஜேபி போடணும் ஒவ்வொருக்கும். ரைட்டா? ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி போடணும். என்னென்ன பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் ஜேபி, பார்ட்டிக்கிட்ட பிடிச்ச டிடிஎஸ் ஜேபி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 3 லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட் அப்படின்னா
3 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். என்ன லெட்ஜர் பாருங்கள், கேட்வே ஆஃப் டேலி வந்திருக்கேன். கேட்வே ஆஃப் டேலியில் கிரியேட்டு லெட்ஜர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ஜேவி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நேராக வாங்க, ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோ, இப்போதைக்கு நாட் அப்ளிகபிள் போட்டுக்கோ. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள் போட்டு செட் அல்லது ஆல்டர் அதர் ஸ்டாச்சுரி டீட்டெயில் அதை வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து இந்த இடத்துல டிடிஎஸ் அப்ளிகபிள்னா ஏன்னு போட்டிங்கன்னா அப்ளிகபிள் வரும். ஏ போட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கல, அந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கோ. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்டர் சேவ். இன்னொரு மாதிரி சொல்கிற பாருங்க, கேட்வே ஆஃப் டேலி லெட்ஜர். இந்த இடத்துல ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துல நேராக வாங்க, ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் செட் ஆல்டர் டிஏடி எஸ்ஸு. இந்த இடத்துல அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி அதில் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபார்முலா இதை செலக்ட் பண்ணிக்கோ. இது எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். அடுத்தது பார்ட்டி லெட்ஜர். பார்ட்டி யார் அப்படின்னா இந்த இடத்துல சுரேஷோ ரமேஷோ ஒன்று கொடுத்துருப்பேன். சுரேஷ் அவனுடைய பேன் நம்பரை காப்பி பண்ணிக்கோ. இது யார் அப்படின்னா அண்டர் சண்டே கிரெடிட்டார். யார்? சண்டே கிரெடிட்டார். சுரேஷ் வந்து எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் வந்து சண்டே கிரெடிட்டார் கீழே வரணும். மெயின்டைன் பில் பை பில் 15. டிடிஎஸ் டிடக்டபிள் வந்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து சுரேஷ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், இண்டிவிஜுவல் எஸ் கொடுங்க. டிடக்ட் டிடிஎஸ் இன் சேம் வவுச்சர் எஸ் கொடுத்து அதில் எந்த செக்ஷன் அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன செக்ஷன்லாம் வரும், அட்வான்ஸ்லாம் வேண்டாம். நேராக வாங்க, இந்த இடத்துல அவருடைய பேன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி பேன் நம்பர் மென்ஷன் பண்ணினா 10% பிடிக்கும். பேன் நம்பர் மென்ஷன் பண்ணாமல் அப்படின்னா 20% பிடிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல பேன் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது இவர்கிட்ட பிடிச்ச டிடிஎஸை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு லெட்ஜர். அதுக்கு வந்து டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது கீழே வரும். அண்டர் வந்து டிடிஎஸில் எந்த செக்ஷனில் பிடிக்கிற டிடிஎஸ் இங்கே வந்து பார்க் ஆகணும். 194 IB. அவ்வளோதான், கண்ட்ரோல் ஏ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேவா? எத்தனை லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்? 3 லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். ஸோ 3 லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிடிஎஸ் ஜேவி, பார்ட்டி பேமெண்ட்டு, டிடிஎஸ் பேமெண்ட் 3 போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்து ஒரு ஜேவி போடணும். ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 38,500 ஏப்ரல் மாதம் ரெண்ட்டுன்னு வச்சுக்கோ. அக்கௌண்டிங் வவுச்சர் பி. ஏப்ரல் மாதம் ரெண்ட்டுக்கு ஜேவி F7. முதல்ல டேட் போட்டுவோம், 1/5 அப்படின்னு போட்டுக்கோம். இது ஏப்ரல் மாதம் ரெண்ட்டு நம்ம புக் பண்ணுறோம். ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரலில் ஏப்ரல் 24 ரெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸில் ஏப்ரல் 24 ரெண்ட் அப்படின்னு போட்டு காப்பி பண்ணிக்கோ. இந்த ரெஃபரன்ஸ் வரலனாலும் உங்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ரெண்ட் அப்படின்னு போடுங்க. ரெண்ட் வந்து 38,500 ஃபுல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டு. அடுத்தது இந்த இடத்துல டி இருக்கும், அதை வந்து சீனு ப்ரெஸ் பண்ணி ரெண்ட்டு யார் கொடுக்குறோம் அப்படின்னா சுரேஷ் கொடுக்குறோம். ஸோ அந்த சுரேஷ்க்கு போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 38,500ல் 10% போக பாக்கி அமௌண்ட்டு இங்கே வர வச்சுக்கோ. அந்த பாக்கி அமௌண்ட்டை நம்ம டிடிஎஸில் வர வைக்கணும். இந்த இடத்துல என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸில் அங்கே போட்ட ரெஃபரன்ஸ் இங்கே வரும், இல்லைனா நீ மேனுவலாக இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? என்ட்ரு கொடுத்து முதல்ல 38,500 கிரெடிட் பண்ணணும். திரும்பவும் என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் போட்டு என்ட்ரு கொடுத்தா இப்போ டிடிஎஸ் அது பிடிச்சிக்கிச்சு. 38,500 கையில் கொடுத்துட்டு அதுலேருந்து 3,850 திருப்பி வாங்கிடுச்சு. ஸோ 34,650 தான் ஃபைனலாக நம்ம கையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கிரெடிட் போட்டு டிடிஎஸ் ஆன் ரெண்ட் அப்படின்னு போட்டு என்டர் சேவ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஏப்ரல் ரெண்ட் அப்படின்னு நீங்கள் நேரேஷனில் போட்டுங்க. ஏப்ரல் ரெண்ட்டு பேயபிள் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டி பேமெண்ட் என்னைக்கு தரோம் பாருங்க, 2ஆம் தேதி நம்ம பார்ட்டிக்கு பேமெண்ட் தரோம். F2 போட்டு 2/5. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. நம்ம ஓடி அக்கௌண்ட்லேருந்து தரோம். யாருக்கு தரோம்? சுரேஷ்க்கு தரோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 34,650. இங்கே பார்த்தா தெரியும், 34,650. எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் ஏப்ரல் மாதம் ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்டர் செக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்டர் சேவ். அடுத்தது டிடிஎஸ் பேமெண்ட் 31/5. F2 போட்டு 31/5 டிடிஎஸ் பேமெண்ட்டுக்கு மாத்திரம் ஒரு சின்ன இது பண்ணணும். இந்த இடத்துல கண்ட்ரோல் F ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் F அதை செலக்ட் பண்ணிட்டா இந்த இடத்துல கண்ட்ரோல் F போட்டிங்கன்னா ஸ்டாச் பேமெண்ட் வரும். அதில் டிடிஎஸ் செலக்ட் பண்ணி பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இது 1/4லேருந்து 30 நாள் வரைக்கும் உள்ளது. 30 நாள்னு போட முடியாது, அது ஏன்னா நமக்கு எஜுகேஷன் வெர்ஷன் வேலை செய்யாது, அதனால் 1/5ன்னு போடுங்க. டிடக்டட் டேட் வந்து 1/5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே செலெக்ஷன் ஆகும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகலன்னு நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இங்கே 1/4லேருந்து 1/5 வரைக்கும் உள்ள டிடிஎஸ் அப்படின்னு போட்டுங்க. ஸோ என்டர் கொடுங்க. இந்த இடத்துல எந்த அமௌண்ட்டு எந்த பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணுறோம் அதை. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ என்டர் கொடுத்து
என்ட்ரு கொடுத்து சேவ். அதுக்கப்புறம் பார்ட்டி பேமெண்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் 1/6 ஜேவி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வரிசையாக போட வேண்டியதான். இப்போ வந்து F2 ப்ரெஸ் பண்ணி 1/6 இல்லைனா 31/5 போட்டுருங்க. இந்த பேமெண்ட் வந்து இந்த ஜேவி வந்து பார்த்தீங்கன்னா 1/6ன்னு வேண்டாம், நீங்கள் 31/5/24 போட்டுருங்க. 31/5/24 போட்டுருங்க. ஸோ 31/5 ஃபஸ்ட்டு இது வந்து மே மாதம் ரெண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மே 24 ரெண்ட்டு. வழக்கம் போல் ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 38,500. கிரெடிட்டுக்கு சி ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்ட்டி பேர் சுரேஷ், என்டர், நியூ ரெஃபரன்ஸு. அந்த மே 24 ரெண்ட்டு நீங்கள் போட்டது இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. 38,500 கொடுத்துட்டு திரும்பவும் நியூ ரெஃபரன்ஸில் கிரெடிட் பண்ணி டெபிட் பண்ணோம். டிடிஎஸ் ஆன் ரெண்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மே 24 ரெண்ட் பேயபிள் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல மே 24 ரெண்ட் பேயபிள். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி நம்ம பார்ட்டி பேமெண்ட்டுக்கு F5 ஓடி அக்கௌண்ட்டு. பார்ட்டி பேமெண்ட் வந்து 1ஆம் தேதி நம்ம தரோம். சுரேஷன் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல 34,650 எகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அவ்வளோதான். என்டர் சேவ். அடுத்தது டிடிஎஸ் பேமெண்ட்டு. அதுக்கு கண்ட்ரோல் எஃப் பேஸ் பண்ணி ஸ்டாச்சுரரி பேமெண்ட்டு டிடிஎஸ் அப்படின்னு வரணும். இங்கே 1/5 to 31/5 அப்படி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். என்டர் சேவ். அவ்வளோதான். பார்ஷியலி ஓவர்லேப்டுன்னு வருதா, 1/6ன்னு போட கண்ட்ரோல் எஃப் போட்டு 1/5ங்கிறதுக்கு பதிலாக 2/5ன்னு போடுங்க. இந்த இடத்துல 1/5க்கு பதிலாக 2/5ன்னு போடுங்க போதும். என்டர் கொடுங்க. ஓடி அக்கௌண்ட் இந்த இடத்துல 1/5க்கு பதிலாக 2/5ன்னு போடுங்க. போட்டு சேவ் பண்ணுங்கள், வந்துடும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த டிடிஎஸ் பேமெண்ட் மாத்திரம் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா செலான் ரெகன்சிலேஷன் மற்ற அந்த டிடிஎஸ் ரிப்போர்ட் எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வந்து நாளைக்கு காலம்பரத்துக்குள்ளே ஒரு பிபிடி ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் போட்டு பாருங்கள். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச்.